திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை அநாகரிகமாக பேசிய வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். பதிலுக்கு வழக்கறிஞரை தாக்கியதாக 4 போலீசார் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இந்தியன் பேங்க் அருகே உதவி ஆய்வாளர் ராமு தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக பைக்கில் வந்த மூவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முயன்றனர். அந்த மூவர்களில் ஒருவர் வந்தவாசியை எடுத்த சேதாரக்குப்பத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன். போலீசார் மடக்கியதும் ஆத்திரமடைந்த பாலமுருகன், "நீ எப்படி எங்களை மடக்கலாம்?" என கேட்டு குரலை உயர்த்தியுள்ளார். எல்லோரையும் சோதனை செய்வது போலவே உன்னையும் சோதனை செய்வதாக போலீசார் கூறியுள்ளார். ஆனால் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த பாலமுருகன் போலீஸ் சட்டையை கழற்றிவிட்டு "ஒண்டிக்கு ஒண்டி வாடா" என அநாகரிகமாக பேசியுள்ளார். மேலும் வழக்கறிஞர் பாலமுருகன் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் பாலமுருகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்காக போலீசார் சென்றனர். வந்தவாசியை அடுத்த கிருஷ்ணாபுரம் கூட்டுச்சாலை அருகே டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு வெளியே வந்த வழக்கறிஞர் பாலமுருகனை போலீசார் மடக்கினர். அப்போதும் பாலமுருகன் போலீசாரை தாக்க முயன்றுள்ளார். அதில் பொறுமை இழந்த அதிகாரிகள் பதிலுக்கு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்த அதிகாரிகள் பாலமுருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கறிஞர் பாலமுருகனை தாக்கிய விவகாரத்தில் வந்தவாசி தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு மற்றும் காவலர்கள் எல்லப்பன், ராமதாஸ், செந்தில்குமார் ஆகிய 4 காவலர்களை பணிமாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். போலீசாரை தாக்கிய வழக்கறிஞரும் பதிலுக்கு வழக்கறிஞரை தாக்கியதாக போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் வந்தவாசி சாலையில் அட்ராசிட்டி செய்பவர்களை அச்சுறுத்தி உள்ளது.